ஹாய், சிம்பிளாக பெப்பர் சிக்கன் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 3 வரமிளகாய் எடுத்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதக்குனா போதும். அதுக்கப்புறமா அதை ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் அதிலேயே 2 ஸ்பூன் மல்லி விதை, இது பாதி அளவு ஃப்ரை ஆனதுக்கப்புறமா 2 ஸ்பூன் மிளகு அதையும் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். அப்புறம் 1 ஸ்பூன் சீரகம் அதையும் நல்லா இதே மாதிரி ஃப்ரை பண்ணிக்கலாம். அந்த ஸ்மெல் வந்ததுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அதை நல்லா பவுடர் ஆக்கி வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா அதிலே கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். ரெட்டிஷ் ஆகிற வரை நல்லா வதக்கிட்டு அது ஆறுனதுக்கப்புறமா அதையும் நல்லா அரைச்சி தனியாக வச்சுக்குவோம். நீங்கள் இதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக மசாலா அரைச்சி செய்வீங்களா என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் அதே மாதிரி சைடில் அரைச்சி வச்சுக்குவோம். இப்போ இந்த எண்ணெயிலேயே கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு, தேவைன்னா கூட கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் அந்த நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதில் உள்ள பச்சை ஸ்மெல் போகிற வரைய நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற சிக்கனை அதில் அப்படி போட்டு அந்த எண்ணெயிலே ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பவுடர் அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த வெங்காய பேஸ்ட்டையும் போட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டலாம். இந்த அளவு சுண்டி வர வரைய நல்லா வதக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், சிம்பிளான பெப்பர் சிக்கன் ரெடி. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.